டைம் இப்போ கரெக்டாக 4 இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது. ஸோ எல்லோருமே ஒரு ஆளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 1 ஹவரில் நாங்கள் புக் பண்ண கேப் வந்துடும். டைமிங் வந்து கேப் டிரைவர் சஜஸ்ட் பண்ணபடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன காரணம்னா அப்போ தான் டிராஃபிக் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் எந்த இடத்துலையும் இப்போ பாசஸ் வாங்கி அவங்க செக் பண்ணிவிட்டு தான் வெஹிக்கிளையே உள்ளே விடுவாங்களாம். ஸோ அப்படின்னும்போது க்ரௌடு ஓவராக இருக்குமா. ஸோ ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் கிளம்புறது நல்லதுன்னு சொன்னாங்க. எல்லாமே இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடும் கேபு. அதுக்குள்ளே நாங்கள் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி எப்படியாவது வண்டியில் ஏறிடுவோம். மணாலி ட்ரிப் வந்து எந்த ஒரு பிளான் அட்வைசரையும் கேட்காம, ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் போடாமல் நம்மளா ஒரு இடத்துக்கு இந்த நாள் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. இப்போ நம்மளாம் டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம். பட் ஆனால் ஃபேமிலியாக போகும்போது எல்லாருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பிளான் பண்ணுற நேரத்தில் ஃபார்ம் ஆகும். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ரோத்தாங் பாஸ் இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 பேர், என் பையனோட சேர்த்து, இன்க்ளூடிங் இன்ஃபேண்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் அவங்க ப்ராப்பராக தூங்கி எந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகி ஏர்லியராக அவங்க கிளம்பி அவங்க நான் சொல்கிற டெஸ்டினேஷனுக்கு அவங்க எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்ணுறதுக்கே அது வந்து அது பெரிய டாஸ்க் தான். எல்லாருக்குமே அந்த ட்ரிப் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக அமையும். அது மட்டும் நடந்தால் போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்களை அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு போகும். ஓகே, எல்லோரும் கிளம்புறோம். கேப் வரட்டும். கேப் வந்ததும் அவசரத்தில் இருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. கேபில் வந்து சேர்னதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் தூரம் வெளிச்சம் வர ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போ எல்லாருமே கேப்குள்ளே ஏறிட்டோம். முடிஞ்சளவு 5 மணிக்கு ஏறணும்னு நினச்சோம். பட் ஆனால் 5:30 ஆகிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏர்லியராக தான் போய்கிட்டு இருக்கோம். மணாலியில் டே வந்து உங்களுக்கு சம்மரில் லாங்காக இருக்குது. ஒரு சில பேருக்கு அது ப்ளஸ்ஸாகவும் அமையும், எங்களுக்கு அது ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவாகவும் அமையும். எங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. ஏன்னா எங்களால் நிறையா இடங்கள் இருட்டுறதுக்குள்ளே நேற்றுலாம் புத்திஸ்ட் டெம்பிள்லாம் நாங்கள் லேட்டாக தான் போனோம். ஒரு 5:30க்கு தான் அங்கே புத்திஸ்ட் டெம்பிள்லாம் போய் ரீச் ஆனோம். இருட்டிருமோன்னு பயந்து வேகமாக போனோம். பார்த்தா அங்கே 7:30 வரை இருட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது. பட் ஆனால் சம்மரில் வந்தீங்கன்னா ஸ்னோ நீங்கள் என்கவுண்டர் பண்ண முடியாது இல்லையா டவுனுக்குள்ளே, ஆப்வியஸ்லி. ஸோ அது ஒரு நெகட்டிவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸ்னோ உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலாக என் ஃபோனில் ஃபுல்லாக ப்ராப்பரான கவரேஜ் ஒழுகலை. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக பனி ஏரியா. அதான் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக ஸ்னோ கவர்டான ஹில் எங்கள் கண்ணுக்கு தெரியுது பேரைஸில். பட் ஆனால் ஃபோனில் எப்படி உழுகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. இங்கே பாருங்க கியூவை, அதான் சொல்கிறேன்ல நானே பண்ணிக்கியா. ஸோ இப்போ என்னென்னா நாங்கள் ரொம்ப ஏர்லியராக கிளம்பி வந்தோம். எதுவும் டிராஃபிக்லாம் இருக்காது அப்போ தான் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஏர்லியராக கிளம்பி வந்து இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் சரியான டிராஃபிக். ஸோ நீங்கள் வீக்கெண்ட்லாம் ரோத்தாங் பாஸ், சோலாங் வேலி இதெல்லாம் கிளம்புறீங்கன்னா ரொம்ப ஏர்லியராக கிளம்பிவாங்க. அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ஸை தவிர்த்துட்டு மற்ற நாள் இருக்கு இல்லையா, புதன், வியாழன், வெள்ளி, அந்த மாதிரியான நாட்களில் வாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது. வண்டியவே ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க இங்கே, அவ்வளோ டிராஃபிக். இப்போ ஓரளவுக்கு தெரியுது பாருங்களேன். போகிற வழி ஃபுல்லாகவே சொட்டரு அது இதுன்னு வித்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எங்கே போய் கேப் பிடிக்கிறது, அங்கே அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்ற பயம்லாம் வேணாம். நீங்கள் செக்இன் பண்ண ரூம் இருக்கு இல்லையா, அங்கேயே நீங்கள் விசாரித்து அவங்க மூலமாகவே நீங்கள் கேப்பை புக் பண்ணிவிடுங்க. பெரிய கார் தான் வேணும்னு கட்டாயம் கேட்டுருங்க. இப்போ 2 பேர் 3 பேர் போகிறீங்கன்னா சின்ன இந்த மாதிரி ஆல்டோ 800 அது மாதிரி புக் பண்ணிக்கோங்க.
பட் ஆனால் நீங்கள் 8 பேர் போகிறீங்கன்னா பெரிய கார் எங்களுக்கு கட்டாயம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிடுங்க. எதுக்காக பெரிய காரை கேட்டு எல்லாருமே ஒன்றா போங்கன்னு சொன்னால் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அந்த ஒரு விஷயம் இருக்காது. எங்கெங்கே போகணும், எங்கெங்கே வைக்கணும், அப்புறம் பின்னாடி கார் கரெக்டாக வருதா, முன்னாடி போகிற கார் கரெக்டாக போதான்ற ஒரு யோசனை இல்லாமல் அந்த ஒரு தலைவலி இல்லாமல் போக முடியும். இந்த இடங்கள் ஃபுல்லாகவே சொட்டர் கடைகள் தான் தெரியுதா. டோக்கன் நம்பராக போட்டுருக்குல பார்த்தீங்களா, 290, 242 இது எல்லாமே சொட்டர் கடைகள் தான். போகிற வழியிலே இருக்கும். நாங்கள் அவுட்டரில் கொஞ்சம் தூரத்தில் உள்ள கடைகள்லேயே நாங்கள் சூட்லாம் வாங்கிட்டோம். ஸ்னோ சூட் எங்களுக்கு வந்து பெர் ஹெட் வந்து 150 வந்தது. நீங்களும் நல்லா பார்கெயின் பண்ணால் கட்டாயம் இதுக்கு கீழேயும் உங்களால் வாங்க முடியும். இதுலேருந்து ரைட்டு இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக சோலாங் வேலி அந்த ரூட்டு. பட் இப்போ வந்து நம்ம கொட்டிக்குலாப்பா, அதுக்கப்புறம் ரோத்தாங் பாஸ், கொக்சர், அதுக்கப்புறம் சோலாங் வேலி, அட்டல் டனல், அப்புறம் திரும்ப மணாலி. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். ரைட்லாம் வந்தோன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்டா. நாங்கள் போகிற அந்த ரூட்டில் வந்து எங்களுக்கு ப்ளசண்ட்டான வியூ மட்டும் எங்களுக்கு கிடைக்கல, ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் தான் இந்த ரூட்டில் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ ஒரு 4x4லாம் இருந்தால் இந்த ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இந்த இடத்துல இருந்தே ஐஸ் டென்சிட்டி கூட ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் ரோட்டில் இருந்தே ஐஸ் கட்டியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு வியூவை பாருங்களேன். ரைடில் நம்ம போயிட்டு இருக்கும்போது வெஹிக்கிள்லேருந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாதையாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற மலையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா மலையிலையும் ஸ்னோ ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குங்க. அது அந்த வெயிட்டுக்கு இந்த வெயிட்டு கொஞ்சம் கம்மியாயிருச்சு மாமா ஸ்ரீ. இப்போ நம்ம ரோத்தங் பாஸ் வந்தாச்சு. இந்த இடம் வந்து 13,000 அடி வந்து கடல் மட்டத்துலேருந்து உயரம்.
எனக்கு கூட இவனுக்கு கூட கொஞ்சம் அங்க பாரு அந்த தொடவைங்க இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் நிறைய என்ஜாய் பண்ண முடியும்னு கிடையாதுங்க. இங்கே நாங்கள் வர வழியிலேயே அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டிரைவையே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆக்குச்சு. இது வந்து எங்களால் மறக்க முடியாத ஒரு மெமரபுளான டேயாக தான் இது லைஃப் லாங் எங்களுக்கு அமையும்னு நான் நம்புகிறேன். ரோத்தாங் பஸ் வந்து எல்லாருமே ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் வந்து 9 o'clock. இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறோம். 2 தடவை 3 தடவை வெறும் கையில் நான் ஐஸ் எடுத்தேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு கையில். பனியை கையில் அழுறதுன்றது பேட் ஐடியா தான் போல இருக்கு. ஃபஸ்ட் டைம் ஸ்னோவாக பார்க்குறோம் இல்லையா, வெறும் கையில் வச்சு அதை ஃபீல் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு.